பிரசங்கத்தின் தலைப்பு சியோனிலிருந்து வரும் ஆசீர்வாதம், பிளெஸிங்ஸ் ஃப்ரம் ஜாயன் என்ற தலைப்பின் கீழ் வாசிக்கலாம். மறுபடியும் இன்னொரு தடவை சங்கீதம் 134 3ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்று நாம் மிகவும் சிறிதாக தோன்றும் ஆனால் மிக ஆழமான ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனம் சங்கீத புத்தகத்தின் கடைசி படிகளின் பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ சில வசனங்கள் சிறிதாக இருக்கும் ஆனால் அது ரொம்ப ஆழமானது, அதோட திக்னஸ் வந்து ரொம்ப பெருசு. அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வைரம் சிறியதாக இருக்கலாம் ஆனால் அதன் மதிப்பு அளவிட ரொம்ப பெரியது. அதே போலதான் இந்த சங்கீதம் 134:4 இந்த வசனம் வெறும் ஆசீர்வாதமான வார்த்தை அல்லங்க, இது ஒரு தீர்க்க தரிசன அறிவிப்பு, அதாவது ப்ராஃபட்டிக் மெசேஜ்னு சொல்லுவோம். இது தேவனுடைய ஜனங்களுக்கான ஒரு வாக்குத்தத்தம். அப்போ இன்று பலர் வந்து ஆசீர்வாதத்தை வந்து தேடுகிறார்கள், அப்படித்தானே? நம்மளும் சிலர் வந்து பணத்தை, ஆசீர்வாதத்தை மையமாக கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆசீர்வாதத்தை தேடணும். சிலர் வந்து உறவுகள் தான் நமக்கு ஆசீர்வாதம், உறவுகள் என்னன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம உறவுகளை வந்து நம்ம ஆசீர்வாதமாக தேடுறோம். சிலர் வந்து எனக்கு வேலை தான் எனக்கு முக்கியம், ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் பரவாயில்ல எனக்கு மேலே தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை உள்ள சண்டே சர்வீஸை வந்து நம்ம லீவ் போட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து வேலைக்கு நம்ம போவோம். அதன் சில பேர் வந்து ஆசீர்வாதமாக தேடுறாங்க. அதே மாதிரி இல்லாமல் வெளிநாடு, சில பேர் வந்து வெளிநாடு மட்டும்தான் எனக்கு ஆசீர்வாதம், வெளிநாட்டுக்கு போய் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வெளிநாடை வந்து ஆசீர்வாதமாக சில பேர் பார்த்து. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது ஆசீர்வாதம் ஒரு இடத்திலிருந்து வருவதில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ ஆசீர்வாதம் ஒரு இடத்திலிருந்து வருவதில்லை, ஒரு மனிதன் இடத்திலிருந்து ஸ்பெசிஃபிக்காக வருவதில்லை, ஒரு அரசாங்கத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம் வருவதில்லை, அது தேவனிடமிருந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு உள்ள நம்ம போவதுக்கு முன்னாடி இந்த சங்கீதம், இந்த சாமோட ஒரு பேக்ரவுண்ட், அதாவது அந்த சங்கீதத்தோட பின்னணியை நம்ம பார்த்துக்கிட்டு அதன் பின்னாக நம்ம வந்து இந்த வசனத்துக்கு நேராக நம்ம சிந்தித்து இருப்போம். இப்போ இந்த சங்கீதம் 120 இந்த 134 என்பது படிகள் ஏறும் பாடல்கள், அதாவது இங்கிலீஷ்ல சாங்ஸ் ஆஃப் அசென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தொகுப்பில் கடைசி இந்த 134ஆம் சங்கீதத்தோட 3ஆம் வசனம் வந்து இது வந்து கடைசி தொகுப்புன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன பிரச்சனை, அப்போ என்ன இதில் இந்த சம்பவம்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு 3 முறை வந்து இஸ்ரவேல் மக்கள் வந்து எருசலேமுக்கு பண்டிகைக்காக போவார்கள். அப்போ அந்த பண்டிகை எதற்காக போகிறாங்கன்னு பார்த்தீங்க, முக்கியமான அந்த பஸ்கா பண்டிகைக்காக அவங்க வந்து போவாங்க. இரண்டாவதாக பெந்தேகோஸ்தே பண்டிகைக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எங்கே போவாங்க, எருசலேமுக்கு போவாங்க. மூன்றாவதாக கூடார பண்டிகைக்காண்டி வந்து என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு போவாங்க. அப்போ அவர்கள் மலையில் இருக்கும் அந்த ஏறும்போது அந்த எருசலேமை நோக்கி ஏறி செல்லும் போது இருக்கிற நேரத்தில் அப்போது இந்த பாடல்களை அவர் பாடுவார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 134 இந்த பயணத்தின் இந்த 134ஆம் சங்கீதம் வந்து இந்த பயணத்தோட முடிவு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவர்கள் அப்போ அந்த சபையில வந்து அந்த எருசலேம்ல தேவனை ஆராதித்து முடித்து விட்டு வீடு திரும்புகிற நேரத்தில் வந்து அப்போது ஆசாரியர்கள், அங்குள்ள ஆசாரியர்கள் மக்களை நோக்கி ஒரு ஆசீர்வாதத்தை வந்து அறிவிப்பார்கள் நம்ம போறோம். அப்போ அந்த வசனம் தான் இது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம். அப்போ இது வெறும் வார்த்தை அல்லங்க, இது ஒரு அனுப்புதல், இங்கிலீஷ்ல சென்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் தேவனுடைய சந்ததியில் வந்து விட்டீர்கள், இப்போது ஆசீர்வாதத்தோடு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சங்கீதம் 134 இந்த சங்கீதம் ஆலயத்தில் இரவு நேரங்களில் தேவனுக்கு சேவை செய்கிற ஆசாரியர்களையும் லேவியர்களையும் நோக்கி பேசப்படுகிறதா இருக்கிறது. இது மிகவும் சிறியதாக இருந்தாலும் இந்த சங்கீதம் ஒரு முக்கியமான கருத்தை இந்த சங்கீதம் வந்து வலியுறுத்துகிறது. அது என்னவென்றால் ஆசீர்வதித்தல் என்ற வார்த்தையை இது வந்து இந்த சங்கீதம் முழுவதும் இந்த வண்ணமே, இந்த ஆசீர்வாதத்தின் வண்ணமே இந்த சங்கீதம் வந்து ஓடிக்கொண்டிருக்குது நம்ம பார்க்குறோம். அப்போ NIV அப்படின்னா நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், அதாவது அந்த மொழிபெயர்ப்பில் முதல் இடத்துல இந்த வார்த்தை வந்து துதித்தல் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதை நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த 130 இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 133ஆம் சங்கீதத்தை நீங்க பார்த்தீங்கள் என்றால் எப்படி சியோனை பற்றி குறிப்புடன் முடியடைகிறதோ அதே போலதான் இந்த 134ஆம்
சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம்னா சியோனை பற்றி குறிப்புடன் முடிவடைகிறதுன்னு சொல்லி பார்த்துக்கிறோம். அப்போ ஏனெனில் தேவன் தமது மக்களை ஆசீர்வாதங்களை விளங்கும் இடமாக சியோனை வந்து கர்த்தர் வந்து வைத்திருக்காரு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சங்கீதம் ஒரு துதி பாடல் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது தேவனை துதிப்பதோடு மட்டுமல்லாமல் ஆசாரியர்களும் தேவனை துதிக்க இந்த சங்கீதமானது, இந்த துதி பாடலானது அழைக்கிறது. அதே நேரத்தில் இது ஒரு ஆராதனை பாடலாக ஆகும். ஏனென்றால் ஆராதனை சேவை செய்கிற ஆசாரிகளும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த சங்கீதமானது, இந்த பாடலானது அழைக்கிறது நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த சங்கீதம் மைய செய்தி, the main theme of the psalm is இந்த சங்கீதத்தோட மைய செய்தி, இந்த சங்கீதத்தின் மைய செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, தேவனை துதிக்கும் ஜனங்கள் மேல் சியோன் வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தேவன் தமது ஆசீர்வாதங்களை வந்து இந்த சியோனில் மூலமாக தேவன் வந்து பொழிய பண்ணுகிறார் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பின்னணி மூலமாக நம்ம இப்போ இந்த பிரசங்கத்தின் உள்ள நம்ம போகிறோம். இந்த தேவன் தமது ஆசீர்வாதங்களை பொழிகிறார்ங்கிற இந்த இதுதான் வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனில் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் இந்த பார்த்தோம்னா சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், இவர் 19ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு போதகர். அவர் வந்து இறையியலாளர். நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி இது ஒரு சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்கிறவர். இவர் இந்த வசனத்தை பற்றி அவர் கூறும்போது அவர் என்ன சொல்லுகிறார்னு பார்த்தீங்கன்னா, God never send his people away empty. அப்படின்னா தேவன் தம்முடைய ஜனங்களை வெறுமையாக அனுப்புவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தான் ஜான் கெல்வின், இவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸில் உள்ள ஒரு தியாலஜியன். இவர் எழுதும் போது அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, Zion was the visible sign of God's dwelling among the people. அதாவது சியோன் என்பது ஒரு மலை மட்டுமல்ல, இது தேவனுடைய பிரசன்னத்தின் ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே சியோனிலிருந்து வரும் ஆசீர்வாதம் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தில் வரும் இருந்து ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது மக்களே. அப்போ நான் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பல வருஷத்துக்கு முன்பாகவே ஒரு புகழ்பெற்ற ஒரு வயலின் ஆர்டிஸ்ட், அதாவது ஒரு வயலின் கலைஞர் வந்து இருந்தார். அப்போ ஒரு நகரத்தில் இசை நிகழ்ச்சி எல்லாம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கான்சர்ட் அந்த மாதிரி ஒரு நடக்குது. அதில் வந்து ஆயிரக்கணக்கான மேலுள்ள ஜனங்கள் வந்து அந்த கான்சர்ட்டை வந்து அவங்க வந்து அட்டன் பண்ணுறாங்க. அப்போ அவர் வாசித்த வயலின் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலின் வந்து ரொம்ப பழைய வயலினாக இருக்கிறது. அது பழைய வயலினாக காணப்படுகிறது. இப்போ இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அந்த வயலினை வந்து அவங்க ஆக்ஷனுக்கு விடுறாங்க. ஆக்ஷனுக்குன்னா ஏலத்துக்கு விடுறாங்க. இந்த ஏலத்துக்கு விடும்புற நேரத்தில் வந்து முதலில் வந்து அந்த வயலினை பார்த்த உடனே அதை யாரும் வாங்கிறதுக்கு வந்து அவங்க வந்து தயாராகவே இல்லை. அப்போது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து தேய்ந்த நிலைமையில் இருந்துச்சு. அதே மட்டும் இல்லாமல் அது பார்க்க ஒரு மதிப்பே இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் ஒருவர் மிக குறைந்த தொகையில் வந்து அந்த வயலினை வாங்க வந்து அவர் ரெடியாக இருந்தார். அப்போது அந்த கலைஞர் மீண்டும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயலினை மறுபடியும் எடுத்து அவங்க அந்த வயலினை அவர் வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரங்கமே வந்து அப்படி அமைதியாக, அவருடைய கைகள், அவருடைய விரல்கள் அந்த வயலினை தொட்டோடு அதிலிருந்து அற்புதமான இசை வெளிவந்தது நம்ம பார்க்குறோம். அப்போ இப்பொழுது அந்த ஏலம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஆக்ஷன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த முறை வந்து பல மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான காசு கொடுத்து அந்த வயலினை வாங்க ரெடியாக இருக்கிறார்கள். ஏன்னு தெரியுமா? வயலின் மாறவில்லை, ஆனால் அதை தொட்ட கைகள் வந்து மாறுபட்டவை. அதே போல தான் மக்களே, நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் அந்த வயலினை போல நம்ம வந்து இருக்கலாம். உடைந்த கனவுகள் எனக்கு நடக்கவில்லையே என்று தோல்வி மேல் தோல்வி நம்மளில் இருக்கலாம். கண்ணீர் மேல் கண்ணீர் இருக்கலாம், நிராகரிப்பு மேல் நிராகரிப்பு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கை, அந்த வயலினை அந்த கை எப்படி தொட்டதோ அதே மாதிரி அந்த தேவன் நம்முடைய கைகளை நம்மளுக்கு தொடும்போது உங்கள் மதிப்பு மாறுகிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த மதிப்பு வந்து மாறுகிறது. சியோனிலிருந்து வரும் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். இப்பொழுது நம்முடைய பிரசங்கத்துக்கு உள்ள போகும்போது இப்பொழுது சியோனின் ஆசீர்வாதம் குறித்து ஒரு 3 விஷயங்களை நாம் விரைவாக பார்த்து நாம் இந்த பிரசங்கத்தை நாம் முடிக்கலாம். இப்பொழுது வாசிக்கலாம். அதே வசனம், அந்த மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த சியோனிலிருந்து ஆசீர்வாதத்தில் இருந்து வரும் ஆசீர்வாதம், முதலாவதாக சியோனிலிருந்து வரும் ஆசீர்வாதம் எதிலிருந்து வருகிறது என்று பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து வருகிறது. ஹல்லேலூயா.
வசனம் சொல்லுகிறது சீயோனில் இருந்து அப்படின்னு. அப்போ அந்த ஆசீர்வாதத்தில் மூலாதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதத்தின் மூலாதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீயோன். அப்படி இந்த சீயோன் என்பது தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறதுங்க. அது வேதாமத்தில் தேவனுடைய பிரசனம் வந்த இடங்களில் எல்லாம் மாற்றம் உண்டாகுது நம்ம பார்க்குறோம். அப்போ முதலாக நம்ம மோசேயை பற்றி நம்ம பார்த்தோம்னா, மோசே யாத்திராகவும் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டாம், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கிடுவோம். மோசே எகிப்தின் அரண்மனையில் அவன் வளர்ந்தான்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அவனுக்கு போதுமான கல்வி இருந்துச்சு முதலாவது. இரண்டாவதாக அவனுக்கு போதுமான அறிவு அவனுக்கு இருந்தது. மூன்றாவதாக அவனுக்கு போதுமான அனுபவஸ்தாலியாக அவன் இருந்தால். ஆனால் அவன் தோற்றான். அப்படி அவன் தோற்றான்னு பார்க்கிறோம். அவனது 40வது வயதிலே அவன் தோற்றான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ அந்த மீதியான் வனாந்திரத்துக்கு ஓடிப்பான். அந்த நேரத்தில் நம்ம மீதியான் வனாந்திரத்துக்கு அவன் ஓடிப்பானான். மோசே மீதியான் வனாந்திரத்துக்கு ஓடிப்பானான்னு நம்ம பார்க்கணும். அப்போ மோசே ஏன் வனாந்திரத்துக்கு ஓடிப்போனான் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப். ஏன் மோசே வனாந்திரத்துக்கு ஓடிப்போனான்? மோசே மட்டும் வனாந்திரத்துக்கு ஓடி போகவில்லை என்றால் சீயோனின் ஆசீர்வாதத்தை அவனால் பெற்றிருக்க அவனால் முடியாது. அன்பார்களே, மோசே ஒரு தவறு செய்தான். பயந்து வனாந்திரத்துக்கு ஓடினான். அவன் நினைத்திருப்பான், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, எல்லாம் போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆனால் தேவன் நினைத்தது வேறு, இவன் நினைத்தது வேறு. மோசே வனாந்திரத்தை ஒரு பிரச்சனையாக பார்த்தான், தேவன் அதை ஒரு தயாரிப்பு இடமாக பார்த்தார். பிரியமானவர்களே, 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் தேவன் மோசையை என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறார். ஆனால் அவன் 40 வருடங்கள் மறக்கப்பட்ட மனிதனாக அவன் அந்த வனாந்திரத்தில் வாழ்ந்தான்னு சொல்லி பார்க்க. ஆனால் ஒரு நாள் எரியும் முச்சடியில், அதாவது இந்த பேர்னிங் புஷ்ல தேவனுடைய பிரசனம் அவனை அந்த நாளில் முதற்கொண்டு அந்த சந்திப்பு அவன் வாழ்க்கையையே மாற்றியது அப்படின்னு நம்ம பார்ப்போம். பிறகு தேவன் அவரை மறுபடியும் அழைத்து ஒரு சாதாரணமான மக்களுக்கு அல்ல, அவர் இஸ்ரவேலை தேசத்தை வழிநடத்தும் ஒரு தலைவனாக தேவனாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஒரு மனிதனின் தேவனுடைய பிரசனத்தை சந்திக்கும் போது தோல்வியிலிருந்து தலைமைத்துவமாக செல்ல முடியும். நாம் தோல்வியாக நினைக்கும் இடம் தேவனுடைய திட்டத்தில் அது ஒரு பயிற்சி நிலமாக அது மாறுகிறது. பைபிளில் யாக்கோபை பற்றி நம்ம பார்த்தோம் என்றால், அவன் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருந்தான். தன் சகோதரனை ஏமாற்றினான், தன் தந்தையை ஏமாற்றினான், பயந்து அவன் ஓடினான். ஆனால் பெத்தேலில் தேவனை சந்தித்தான். காலை எழுந்ததும் என்ன சொன்னார் என்று தெரியுமா? கர்த்தர் இந்த இடத்துல அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரே ஒரு இரவு, ஒரே ஒரு சந்திப்பு ஒரு மனிதனின் அடையாளத்தையே அது மாற்றுகிற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இன்னும் அதே தேவன் நம்ம மத்தியில் அவர் உயிரோடு இருக்கிறார். நம் சபைக்கு வருகிறோம் ஒரு பாடலுக்காக அல்ல மக்களே, ஒரு பிரசங்கத்திற்காக, ஒரு கேட்குற ஒரு பிரசங்கத்துக்காக மட்டுமல்ல, தேவனுடைய பிரசன்னத்தை சந்திக்க நாம் வருகிறோம். ஆமென். என்னில் பிரசனம் இருக்கும் இடத்தில் ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதலாவதாக சியோனின் ஆசீர்வாதம் முதல் பாயிண்டாக தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து நமக்கு வருகிறது. இரண்டாவதாக சியோனிலிருந்து வரும் ஆசீர்வாதம் நம்மளுடைய சூழ்நிலையை மாற்ற வல்லமையுள்ளதாக இருக்கும். முதலாவது நாம் என்ன பண்றோம்? சியோனிலிருந்து ஆசீர்வாதம் எதிலிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து வருகிறது. இரண்டாவதாக சியோனிலிருந்து வரும் ஆசீர்வாதம் சூழ்நிலையை மாற்ற அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் வாழும் உலகத்தின் பலர் சூழ்நிலையை நம்ம பார்த்து வாழ்கிறார்கள். நாமும் சில நேரம் வாழ்கிறோம், அப்படிதானே? சூழ்நிலை நமக்கு நல்லதாக இருந்தால் அது சந்தோஷம். சூழ்நிலை மோசமாக இருந்தால் நம்மளுக்கு அது சோர்வை தரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் சூழ்நிலையை நம்ம பார்த்து நடப்பதில்லை, அப்படிதானே? நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்த்து நம்ம நடக்கிறோம். அப்போ அந்த சங்கீதம் 134 கூறப்படும் போது அந்த ஆசீர்வாதம் அது ஒரு உணர்வு அல்ல, அது ஒரு மாற்றம், அது ஒரு வல்லமை, ஒரு மாற்றத்தின் வல்லமை. அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது சூழ்நிலை நம்மளுக்கு மாறுகிறது. அப்போ அந்த யோசேப்பின் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, யோசேப்பு
டே ட்ரீமர், அதாவது ஒரு கனவுக்காரன் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆனால் கனவு கண்டவுடன் அவன் வந்து அரியணையில் ஏறல், அப்படி தானே? அவன் முதல் குழியில் தான் விழுந்தான். முதல்ல குழியில் விழுந்தான். பிறகு அடிமைத்தனம், அவனுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனம் வந்தது. பிறகு பொய்யான குற்றச்சாட்டு அவன் மீது சூற்றப்பட்டு அவன் என்ன ஆனா, பிறகு அவன் என்ன ஆனா, சிறைச்சாலையில் போடப்பட்டாங்க, அப்படி தானே? இப்போ பலர் இங்கே இந்த இடத்துல தேவனை விட்டு விடுவார்கள். ஆனால் இங்கே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கவனியுங்கள் மக்களே, கர்த்தர் இருந்ததினால் உடனே சிறையிலிருந்து யோசேப்பு கர்த்தர் இருந்ததினால் சிறையிலிருந்து அவன் உடனே வெளியே விடவில்லை. கர்த்தர் இருந்ததினால் உடனே பிரச்சனைகள் முடியவில்லை. அப்போ கர்த்தர் இருந்ததினால் அவன் பெரிய பிரச்சனை அவன் கர்த்தர் இருந்ததினால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவனை அழிக்க முடியவில்லை, அப்படிதானே? அவனால் யாரும் அவனை அழிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் சில நேரங்களில் தேவன் பிரச்சனை உடனே அகற்ற மாட்டார். ஆனால் அதற்குள்ளே உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிற நம்முடைய கர்த்தர். அப்போ சிறையில் இருந்தவன் என்ன ஆனா, அரசன் ஆனான். அடிமையாக விற்கப்பட்டவன் என்ன ஆனா, தேசத்தை ஆட்சி செய்தான் நம்ம போறோம். ஏன்னா சியோனிலிருந்து வந்த ஆசீர்வாதமே காரணம். ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த சம்பவம் தான். நம்ம ஜெபிக்கும் போது இந்த சம்பவத்தை சொல்லி நாம் ஜெபித்த பல நாட்கள் உண்டு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9லிருந்து 20ஆம் வசனம் வரை அன்னாளை பார்த்தீங்கன்னா, அன்னாளுடைய ஜெபம். அன்னாள் சியோனின் தேவனை சந்தித்த போது அவளுடைய கண்ணீர் சந்தோஷமாக மாறியது. அன்னாள் சியோனின் தேவனை சந்தித்த போது அவளுடைய கண்ணீர் சந்தோஷமாக மாறியது. அன்னாள் அழுதாள். அவள் கண்ணீரை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. அவனுடைய கணவர் புரிந்து கொள்ளவில்லை. அவளுடைய சமூகம் யாருமே புரிந்து கொள்ளவில்லை. ஏலி ஆசாரியரும் ஆரம்பத்தில் அவளை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் கடைசியில் தவறாக புரிந்து கொண்டார். ஆனால் முதல்ல தவறாக புரிந்து, ஆனால் கடைசியில் ஆனால் தேவன் புரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். அன்பானவர்களே, மனிதர்கள் உங்களோட கண்ணீரை பார்க்கலாம். ஆனால் தேவன் நம்மளுடைய உள்ளார்ந்த இருதயத்தை தேவன் பார்க்க வல்லமையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னாள் ஆலயத்தில் உள்ளே இருந்து அவள் அழுதாள். ஒரு ஜெபம், ஒரு சந்திப்பு, ஒரு ஆசீர்வாதம் அவளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுறதை மாற்றி போட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவமானமாக இருந்த அவள் மகிமையாக மாறினாலும் பார்க்குறோம். அப்போ ஒரு விவசாயி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு விவசாயி ஒரு விதையை விதைக்கிறான், சரியா? ஒரு விவசாயி ஒரு விதையை விதைக்கிறான். அடுத்த நாள் சென்று பார்க்கிறான், ஒன்றுமே தெரியவில்லை. 2வது நாள், அடுத்த வாரம் மறுபடியும் சென்று பார்க்கனா, அந்த உள்ள விதைத்ததிலிருந்து எதுவுமே தெரியல. அடுத்த வாரம், அடுத்து ஒன்றும் தெரியவில்லை. ஒரு மாதத்தை கழித்து அடுத்து பார்க்கிறான், அந்த நாளுமே ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் மண்ணுக்கு கீழே அந்த வேறு என்ன ஸ்ட்ராங்காகி கொண்டே இருந்தது, அப்படித்தானே? ஒரு விதையை போட்டோம்னா அது முதல்ல என்ன கீழே நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் மேலே அதுக்கு பிறகு வளரும். அப்போ பின்னர் ஒரு நாள் திடீரென்று அந்த மேலே உள்ளது முளைக்கிறது. அப்போ அதே போல தான் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்கள், காத்து கொண்டே இருக்கிறீர்கள். எதுவும் நடக்காதது போலவே தான் இருக்கும். ஆனால் தேவன் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த செடியை போல நம்முடைய தேவன் நம்மளுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். சியோனிலிருந்து வரும் ஆசீர்வாதம் அது தாமதமாகலாம், ஆனால் அது என்னைக்குமே தவறாது பிரியமானவர்களே. ஆமென். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? சியோனில் இருந்து ஆசீர்வாதம் முதலாவதாக தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து வருகிறது. 2வதாக சியோனில் இருந்து வரும் ஆசீர்வாதம் நம்மளுடைய சூழ்நிலை அது மாற்றுகிறதாக இருக்கிறது. அப்போ இந்த 3வதாக சியோனில் இருந்து வரும் ஆசீர்வாதம் என்ன ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தலைமுறைகளை அது மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். தேவன் ஒருவரை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அவரோடு கூட முடிவதில்லைங்க. அந்த குடும்பத்தை முதலாவது அந்த குடும்பத்தை அவர் தொடுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் பிள்ளைகளை தொடுகிறது. 3வது அவருடைய சந்ததியை தொடுகிறது. உதாரணமாக நம்ம ஆபிரகாமை நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை
ஆசீர்வாதமாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தேவன் ஆபிரகாமிடம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லுறேன் என்று மட்டும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று மட்டும் சொல்லவில்லை, நீர் ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்னு சொல்லுகிறார். அப்போ இருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்போ இதுதான் உண்மையான ஆசீர்வாதம்ங்க. அப்போ நமக்காக மட்டும் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ ஆபிரகாம் ஆசீர்வாதம் ஈசாக்கை சென்றடைந்தது. இப்போ ஈசாக்குடைய ஆசீர்வாதம் எங்க? யாக்கோபை சென்றடைந்தது. இப்போ யாக்கோபில் இருந்த ஆசீர்வாதம் எங்க? மொத்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது சென்றடைந்தது நம்ம பார்க்கணும். இறுதியில் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை அது தொடர்ந்தது நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதனில் கீழ்ப்படிதல் தலைமுறைகளை மாற்ற அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தாவீதை, இப்போ நம்ம பைபிளில் தாவீதை பற்றி நம்ம பார்த்தோம் என்றால், ஒரு மெய்ப்பன், அவன் ஒரு ரொம்ப சிறியவன், அவன் கவனிக்கப்படாதவன் நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவன் அவனை தொட்டிருந்தார். பின்னர் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய குடும்பம் உயர்ந்தது, அவனுடைய ராஜ்யம் நிலை பெற்றதுன்னு நம்ம பார்க்கோம். அவருடைய சந்ததியில் இருந்து தான் மோசே அவருடைய சந்ததியில் இருந்து தான் மேசியா வருகிறார் நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் ஒருவரை தாண்டி செல்ல வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒரு பெரிய ஆலமரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அது வாழ்கிறது. அதன் நிழல் ஆயிரக்கணக்கான மக்கள் ஓய்வெடுக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த மரம் ஒரு சிறிய விதையை தான் தொடங்குகிறது. அதே போல தாங்க நீங்கள் இன்று செய்யும் ஜெபம், நாம் இன்று செய்யும் ஜெபம், நாம் இன்று நம்முடைய விதைக்கும் விசுவாசம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விதைக்கும் விசுவாசம், நம் வாழ்க்கையில் நம் தேவனுக்காக இருக்கும், நம் தேவனுக்காக நம் வாழும் வாழ்க்கையை நம்முடைய இன்று செய்கிற நாம் தேவனுக்காக கீழ்ப்படிதல் இன்று உங்கள் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளின் வாழ்க்கையை அது மாற்றுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போது நம்ம கடைசியாக ஒரு கதையை சொல்லி நான் அந்த பிரசங்கத்தை முடிக்க ஆசைப்படுகிறேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு அரண்மனை இருந்துச்சு. அந்த அரண்மனையில் அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரண்மனையை அவர் நான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஊரில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சொல்கிறாரு. அப்போது அந்த ஊரில் உள்ள ரொம்ப கம்மியான விலையில் அந்த அரண்மனையை விற்கணும்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையில் உள்ள மக்கள் அதுக்காக ரொம்ப என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப சண்டை போடுறாங்க. அப்போது அந்த நேரத்திலும் கூட ஒரு 4-5 பேர் அந்த அரண்மனையை ரொம்ப வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமான ஒரு சண்டையை அவங்க போடுறாங்க. அந்த நேரத்திலும் கூட ஒரே ஒரு மனுஷன் மட்டும் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ட்ரிக்கான ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அரண்மனையை வாங்க போகிறவங்க ரொம்ப கம்மியான விலையில் வாங்க போகிறவங்க, அப்போது அவர் இன்னொரு கட்டளை போடுறார். என்னென்னா, ஒரு வயதான ஒரு தாத்தாவை நீங்கள் டேக் கேர், அதாவது நீங்கள் எடுத்து அவங்கள பராமரித்து அவங்கள நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களால் அவங்கள பார்த்துக்கிட முடியாது, எங்களுக்கு இந்த அரண்மனை மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களோட கட்டளை என்னென்னா, இந்த அரண்மனை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பழைய ஆட்களை இந்த தாத்தாவை நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு எல்லா கடமை காரியத்தையும் செய்து இந்த தாத்தாவை நீங்கள் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ராஜா கட்டளையிடுறார். அப்போது அந்த மக்கள் முணுமுணுத்தார்கள். அந்த மக்களுக்கு இவரை எப்படி நம்ம பார்த்துக்க முடியும், வாழ்நாள் முழுக்க நம்ம இந்த கோட்டை அந்த ராஜ்யம் மட்டும் நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர். ஆனால் அதில் ஒரே ஒரு மனுஷர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ராஜ்யம் எதுவுமே வேண்டாங்க, எனக்கு ராஜ்யம் எதுவுமே வேண்டாம், அந்த தாத்தாவை மட்டும் கொடுங்க, அந்த தாத்தா நான் பார்க்க ஒரு ரொம்ப பாவமாக இருக்குது, அந்த தாத்தாவை மட்டும் கொடுங்க, நான் அவரை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போது அவர்கள் அந்த தாத்தாவை அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தாவோட இடம்தான் எல்லாமே, இந்த ராஜ்யம் அந்த அந்த எல்லாமே யாரோட இடம் அந்த தாத்தாவோட. அப்போது நம்ம அந்த தாத்தா தான் யார்,
இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம அந்த சியோனை நம்ம நோக்கி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, வேற எந்த பணமோ எந்த மதிப்போ எந்த பொருளோ நம்ம பார்க்காம நம்ம சியோனில் இருந்த அந்த தேவனை நம்முடைய கண்களுக்கு ஏறாக நம்ம எடுத்து நம்ம பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அதில் உள்ள ஆசீர்வாதம் அது அளவிட முடியாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அன்பானவர்களே, இப்போ நீங்கள் இன்று எந்த நிலையில் இருக்கிறீர்கள் நம்ம யோசிப்போமா? இந்த ஒருவேளை யோசேப்பு போல சிறையில் இருக்கலாம், ஒருவேளை அன்னாளை போல அழுது கொண்டு இருக்கலாம், ஒருவேளை தாவீதை போல நம்ம என்று மறக்கப்பட்டவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், ஒரு ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப நாள் எதற்காக ஒரு விஷயத்துக்காக காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, சூழ்நிலை இறுதி வார்த்தையை சொல்லாது, நம்முடைய தேவன் இந்த இறுதி வார்த்தையை சொல்லுகிறாள். நாம் இந்த சங்கீதம் 134:3 நமக்கு 3 உண்மைகளின் சுருக்கத்தோடு நம்ம பார்த்தோம். சியோனிலிருந்து வரும் ஆசீர்வாதம் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வருகிறது. இரண்டாவதாக, சியோனிலிருந்து வரும் ஆசீர்வாதம் சூழ்நிலைகளை நமக்குள் மாற்றுகிறது. மூன்றாவதாக, சியோனிலிருந்து வரும் ஆசீர்வாதம் அது தலைமுறைகளை மாற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் மனிதர்கள் மட்டும் இருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க வேண்டாம். பதவியிலிருந்து ஆசீர்வாதத்தை நம்ம யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் பணத்திலிருந்தும் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவே கூடாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நோக்கி நாம் பார்க்க ஒரு வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் இருக்கார். ஹல்லேலூயா. ஏனெனில் மனிதன் கொடுக்கும் ஆசீர்வாதம் அது போன வாரம் நம்ம சொல்ல மாதிரி டெம்பரரி பெர்மனன்ட். அதே மாதிரி மனிதன் கொடுக்கும் ஆசீர்வாதம் அது ஒரு தற்காலிகமான ஆசீர்வாதம். ஆனால் சியோனில் இருந்து வரும் ஆசீர்வாதம் அது நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமாக காண வரும். இன்று நாம் அனைவரும் இந்த ஜெபத்தை செய்யலாமா?